மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒத்திவைத்து சதித்திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் என மத்திய அரசு தகவல் தெரிவித்தது. பனி பிரதேசங்களான ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்களில் வரும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் என்றும் அரசியலமைப்பு சட்டம் கூறுவதாக தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027ஆம் ஆண்டுக்கு ஒத்திவைத்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதி திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை ஆபத்து குறித்து முன்பேதான் எச்சரித்ததாகவும் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி இந்த சதித்திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்திற்கு துணை போகிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நியாயமான தொகுதி மறுவரையறை என்னும் கோரிக்கையில் தமிழ்நாடு மக்கள் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் மத்திய அரசு தங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.